பாலாஜி, உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் முதலில் ஆடி வரும் இந்திய அணியின் பேட்டிங் எப்படி இருக்கிறது? வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோடிக்கணக்கான ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி தற்போது மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியும் களமாடி வருகின்றன. இத்தகைய சூழலில் இந்த போட்டியில் டாஸை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வென்றார். டாஸை வென்ற ரோஹித் சர்மா பேட்டிங்கிற்கு சாதகமான இந்த ஆடுகளத்தில் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து தற்போது இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆட்டத்தின் முதல் ஓவரை யான்சன் வீசினார். இந்த முதல் ஓவரிலேயே தொடக்க விராட் கோலி மிகச்சிறப்பாக விளையாடி 3 பவுண்டரிகள் விளையாடினார். தொடர்ந்து இரண்டாவது ஓவரை கேசவ் மகராஜ் வீசிய சூழலில் அந்த ஓவரில் ரோஹித் சர்மா 2 பவுண்டரிகள் அடித்தார். ஆனால் அதே ஓவரிலேயே ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அடுத்து வந்த பஞ்சும் ஸ்வீப் ஷாட் ஆட முயற்சித்து கேசவ் மகராஜ் ஓவரிலே ஆட்டமிழந்தார். சற்று இந்தியா தடுமாறியது போல் தோன்றியது. அதுக்கு அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் ரப்பாடா ஓவரை ஆட்டமிழந்தால் 3 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து இந்திய அணி தடுமாறியது. இதனைத் தொடர்ந்து 4வது விக்கெட்டுக்கு ஹர்திக் பாண்டியாவே வருவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திருப்பு முனையாக அக்சர் பட்டேல் களத்திற்கு வந்தார். அக்சர் பட்டேல் கோலியுடன் சிறப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து இரு ஜோடியும் இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு பவர் பிளேவை தாண்டி இந்திய அணி சிறப்பாக விளையாட கொண்டிருக்கின்றது. தற்போதைய சூழலில் இந்திய அணி 15வது ஓவரில் நெருங்கி விளையாட வரும் சூழலில் தற்போது அக்சர் பட்டேல் 47 ரன்களில் ரன் அவுட் ஆகியிருக்கிறார். அக்சர் பட்டேலை தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பர் குவிண்டன் டி காக் தனது துல்லியமான த்ரோ மூலம் ரன் அவுட் செய்திருப்பதால் அவர் 47 ரன்களில் 31 பந்துகளில் 47 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்துள்ள அக்சர் பட்டேல் ஆட்டமிழந்த பிறகு தற்போது சிவம் துபே களத்திற்கு வந்துள்ளார். 15 ஓவர்கள் நெருங்கும் சூழலில் இந்திய அணி 110 ரன்களை கடந்து விளையாடி வருகிறது. இந்த மைதானத்தை பார்த்தோம் என்றால் ஒரு சராசரி ஸ்கோராக முதல் இன்னிங்ஸில் ஒரு ஸ்கோராக 170 ரன்கள் பார்க்கப்படுகிறது. 170 ரன்கள் சராசரி ஸ்கோராகவும் என்று கணக்கில் வைத்துக் கொள்ளும் போது 170 முதல் 180 ரன்கள் ஒரு சவால் அளிக்கும் ஸ்கோராகவும் பார்க்கப்படுகிறது. நாம் அனைவருக்குமே தெரியும் இறுதிப் போட்டியில் ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கும். இதனால் 170 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி எட்டி அது தென்னாப்பிரிக்க நிர்ணயம் செய்யும் சூழல் தென்னாப்பிரிக்க ஒரு கடினமான இலக்காகவே இருக்கும். 170 ரன்களை இந்த போட்டியில் இந்திய அணி கடந்தால் இந்திய அணி சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பை வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.